வழியில் போயிருந்தோம். ஸோ வாய்ப்பே இல்லை. விட ட்ராலி கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் பிரியாஸ் vlog. டே 2 திருச்சியில் எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்பி இப்போ சமயபுரம் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடே வேற, ஸோ கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் நாங்கள் திருச்சி வந்திருந்தப்ப கேஷவை கூட்டிகிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். பட் இந்த டைம் வந்து தேஜுவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் காலைல 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அவன் அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பி கோவிலுக்கு வந்துட்டோம். காலையில் கோவிலுக்கு வரும்போது சாமியை இவ்வளோ சீக்கிரமாக பார்த்துட்டு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்ல தரிசனம். உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வெளியே வந்துட்டோம். 5 நிமிஷம் தான் ஆச்சு. நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வடக்கு வாசல் வழியில் போயிருந்தோம். ஸோ அதனால் டக்குன்னு சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம். பிரம்மா கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு மீட் பண்ணலாம். நானே 10 ரூபா கொடுத்து கல்யாண சாப்பாடு கூட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செஞ்சு நான் ஆம்பளத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம அர்ச்சனை செட்டு வாங்கும்போது பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் பூ பழத்து கூட வந்து கல் உப்பு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த கல் உப்பெல்லாம் போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பணும். பைக்கை வேற ஒரு இடத்துல தான் பார்க் பண்ணியிருந்தோம். அங்கேவே வந்துட்டு ஸ்லிப்பரும் விட்டுட்டோம். இப்போ அங்கே போயிட்டு பைக்கை எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கு மேலே அதுதான் என்னால் தாங்க முடியல. தலைக்கு நீங்கள் தத்து எங்கன்னா விட்டுருவோம் போயிட்டு கோவிலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது பிரம்மா கோயில் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இப்போ போகல. பார்த்தீங்கன்னா தூரல் வேற வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அண்ணன் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ வந்துருங்க அடுத்த டைம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். எல்லாமே எப்படியே தெரியணுமா? ஆமாம், இப்போ இங்கேருந்து பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக அந்த நம்பர்ஸ் வந்து தெரியணும். நீங்கள் 10 வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீ என்னையும் கொஞ்சம் எங்கள் மாமி புதுசாக ஏதோ ஒரு விலங்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் மாமி புதுசாக ஒரு விலங்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விலங்கோட டிசைனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிக்க போகிறாங்க. தப்பு. முடிச்சிட்டாங்க மாமி. ஒரு நாள் போராட்டம் கழிச்சு எங்கள் மாமி வந்து முடிச்சிட்டாங்க. நான் இப்போ கேஷவுக்கு மாமாக்கு மாமா வீடியோ எடுக்கிறேன்டா. நான் போடுறேன். டோன்ட் வரி. மாமா என்னடா இது தப்பு தப்பு உன்னோட பரிசே ஒளிஞ்சிடும் போல.
வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா கேஷவ் எழுந்தி உட்காந்துட்டு இருந்தான். எங்க போனீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு அப்படின்னு கேட்டான். இல்லடா காலையிலே எழுந்திரிச்சு கோவிலுக்கு போயிட்டு உன்னை ஈவினிங் வெளியில கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள போனான். போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டாய்ஸையும் எடுத்துட்டு வந்து தும்முன்னு போட்டுட்டான். வாங்க எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் கேம் விளையாடும் போது மைண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது. ஈவினிங்கா பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ணனும் அண்ணியும் பெர்மிஷன் போட்டுட்டு வந்துட்டாங்க காலேஜ்ல இருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிமார்ட்டுக்கு போக போகிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு போகிறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப லேட்டாக போயிருந்தோமா, அதனால திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்துட்டு திருச்சியில் நாங்கள் போனதுலேருந்து ஒரே மழை வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ ரொம்ப லேட் ஆனால் ப்ராப்ளம் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டோம். பொருள் வாங்குறத விட ட்ராலி கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. ஆ தேஜ் ஒன்று வாங்கிட்டான். ஆ டீ தூள் இங்க இருக்கு இது உள்ளார. நாங்கள் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான் திருச்சி வந்திருந்தோம் டிமார்ட்டுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசன் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நான் அப்போ வாங்கிட்டு போன ஷாம்பு சோப்பு எல்லாமே தீர்ந்து போச்சு. ஸோ இப்போ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண தான் மெயினாக வந்திருக்கோம். ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பில்லிங் செக்ஷன் போனால் அங்கே பயங்கரமான க்யூ நின்றுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 1/2 அன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி தான் நாங்கள் எங்கள் திங்ஸுக்கு பில்லே போட்டோம். எல்லாமே முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது வெளியே சரியான மழை வந்துட்டு இருந்தது. சரின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.